ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்காக நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க பாவக்காய் பறிச்சுக்கலாம். எவ்வளோ காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம கையால் விளைவிச்ச காய்கறி எடுத்து சமைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். பாவக்காயெல்லாம் நல்லா கலவுனதுக்கப்புறமா இதை தின் ஸ்லைசஸாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம சிப்ஸ் பண்ணும்போது மொறுன்னு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வெட்டிக்கோங்க. இதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லாட்டி வாயில் கடிப்படும் போது ரொம்ப கசப்பாக இருக்கும். விதையெல்லாம் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா பாவக்காயிலையும் எடுத்துடலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பொறுமையாக கலந்து விடுங்க, ஏன்னா நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கனால எல்லாமே உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது இதுலேருந்து தண்ணி விட்டுருக்கோம். இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஊறணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணால் போதும். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு பாவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது இப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பாவக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாசத்துக்காக கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது நம்ம தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.